ஒரு முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். 26 சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்னதாக. எவ்வளவோ சுற்றுப்பயண களங்களை தமிழகம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வீக்கெண்டு லீடராக சாட்டர்டே மட்டும் போயிட்டு சண்டே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மீண்டும் நான் அடுத்த சாட்டர்டே வரேன் அப்படின்றது நிறைய விமர்சனங்கள் உருவாக்கியிருக்கு. அது உங்களுக்கு தலைமை உணர்வு இல்லையா? அதுதான் உங்களுக்கு அதாவது மெடிக்கலாக சொல்ல போனால் ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா இங்கே சொரியும், இங்கே சொரியும், இங்கே சொரியும். ஒரு கட்டத்தில் அரிப்பு ஜாஸ்தியானோடனே நீங்கள் சிரிப்பீங்க, எரிச்சல் போடுவீங்க, கோவப்படுவீங்க. அதெல்லாம் சிம்டம்ஸ். அது உங்கள் மேலே குற்றம் கிடையாது. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு தமிழக அரசியல் களத்தில் ஏறக்குறைய 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 2 கோடி வாக்கு பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். அது ஏறக்குறைய 1.18 கோடி வாக்காளர்கள் தான் நான் சொன்ன அந்த பட்டியலில் வராங்க. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள். இந்த வாக்காளர்கள்லாம் உறுதியாக தாவேக்கு தான் போடணும் ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்கீங்களோ? இதுக்கு நான் பதில் நீங்கள் கவுண்டிங் நினைக்க டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறது நீங்கள் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு விடை அப்போ தெரியும். நாட்டில் அரசியல் மட்டுமல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல, அரசியலமைப்பு மட்டுமல்ல, வாழ்வாதாரம் மட்டுமல்ல, ஒரு சமூகமும் சமுதாயம் நாடு எப்படி போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அரசியல் மட்டுமல்ல. 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 70 வருஷமா தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இப்படி ஒரு வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கிடைக்காம ஒரு கான்கேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ வெளியிலிருந்து தகுதி படைத்த வாய்ப்புகளை தேடி இருக்கின்ற அந்த அரசியல் அதிகாரத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் எம்ஜிஆர் வரணும்னு என்ன அப்பவும் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி விமர்சனங்கள் நடந்தது. இது விசிலடிச்சா குஞ்சுகள், இவங்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா டிக்கெட்டில் சினிமா தேட்டரில் டிக்கெட். அதுதான் என்னுடைய கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் இந்த 67 தொடர்ந்து விளக்கம் கொடுத்து வருகிறீர்கள். விஜய் அந்த மேடைகளில் பகிர்ந்து கொள்கிறார். 67 அண்ணா வந்த பாதை என்பது நீதி கட்சியில் இருந்தார், பெரியாரோடு பயணித்தார். 77 எம்ஜிஆர் வந்தபோது கட்சியோட பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற இந்த பெரிய அனுபவங்களோடு தான் களத்தில் வந்தார். ஆனால் விஜய் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக செக்ரட்டரியேட்டு போக விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு விஜய் சார் வராட்டிலும் காலத்தில் ஒரு தலைவர் உண்டாகுவார். எப்படி மகாத்மா காந்தி உண்டாகினாரோ, எப்படி சுபாஷ் சந்திர போஸ் உண்டானாரோ, எப்படி தமிழகத்தில் அண்ணா தோன்றினாரோ, எப்படி அம்பேத்கர் தோன்றினாரோ, எப்படி காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து அண்ணா ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குனாரோ. 5 மணி நேரம் பேசுறதை விட 5 நிமிஷம் பேசினா போதும். இப்போ 5 நிமிஷம் பேசினா போதும். இனி ஒரு 20 வருஷம் கழிச்சு அமெரிக்கா மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கு. என்ன சொல்கிறோம்னா, மக்களுடைய தேவைகளை மிகைப்படுத்தாமல். இல்லை, அதான் இப்போ நீங்கள் பேசும்போது கூட மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க, டெக்னாலஜி பேசுகிறீங்க, யூஎஸ் பேசுகிறீங்க, இப்படிலாம் கோட் பண்ணும்போது தான் இவர் தமிழக அரசியல் களத்துலேருந்து கொஞ்சம் அப்படி தனியாக யோசிக்கிறாரோ, கொஞ்சம் எலைட்டாக யோசிக்கிறாரோன்னு அந்த விமர்சனம் வருது. இன்றைக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர் மாற்றிட்டு இன்னொரு மாவட்ட செயலாளர் டிஎம்கேலே ஏடிஎம்கேலே போட்டுற முடியுமா? அப்போ அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? ஹைரார்கி இருக்குது. அங்கே என்ன இருக்குது? வாரிசு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? மற்றவங்களுக்கு வரவழைக்க வாய்ப்பு மூடப்பட்டிருக்கு. இப்போ அதற்கும் தலைமை கழக நிர்வாகிகளோட நியமனத்துக்கு என்ன தொடர்பு? அதான் இதான் சொல்லி வராங்க. இப்போ தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒன்று சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்க மீடியாவுக்கோ விமர்சகர்களுக்கோ கட்சி ஆரம்பிக்கவில்லை. அப்புறம் எதுக்கு 50 வருஷம் இருக்க டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க? அவசியமாக அவங்களுக்கு தேவையில்லை. பொது பார்வையாளர்கள் அது ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கணும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையான்னு கேட்குறேன். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மீடியாவுக்கோ விமர்சகர்களுக்கோ கட்சி ஆரம்பிக்கவில்லை. பத்திரிகை.com சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்
தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். குறிப்பாக நேற்று முன்தினம் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களால் துவங்கப்பட்டுள்ள அந்த சுற்றுப்பயணம், அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள் ஒருபுறம், மறுபுறத்தில் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோடு போட்டியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அது தொடர்பான கருத்து விமர்சனங்கள், மறுபுறத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கருத்து விமர்சனங்கள், திமுக மீதும் அதன் கூட்டணி கட்சிகள் மீதான கருத்து விமர்சனங்கள் என நாம் தமிழர் கட்சி இப்படியாக 26 சட்டமன்ற தேர்தலில் நான்முனை நகர்வுகளாக தற்போதைய அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படியான ஒரு சூழலில்தான் அந்த கட்சியிலிருந்து அதன் முக்கியமான ஒரு நபர் திரு டாக்டர் ஸ்ரீதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா சார்? நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல விஜயோட சுற்றுப்பயணம், இதற்கு முன்னதாக நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாடு, அதன் மீது நிறைய விமர்சன கருத்துக்கள் பரஸ்பரமாக வந்ததை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகாக தற்போது இந்த சுற்றுப்பயணத்தில் கூட அவர் பேசிய பேச்சுக்கள் தொடர்பாக நிறைய விமர்சன கருத்துக்கள், ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கிறது. இந்த பிரச்சார பயணம் நீங்கள் எதிர்பார்த்த தாக்கத்தை உண்டு பண்ணியதா? எப்படி சார் இருக்கு? அதாவது என்னுடைய 40 கால அரசியலில் மக்கள் இப்போ இந்த தொழில்நுட்பம், இந்த சமூக ஊடகங்களின் தாக்கத்துக்கு பிறகு இன்னைக்கு கிராமத்தில் ஒரு டீ கடையில் கூட அந்த ஊர் அரசியல், அந்த மாவட்ட அரசியல், நம்ம தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், ட்ரம்ப் அரசியல், உலக அரசியல் பேசுறதுக்கு அவ்வளவு தயாராகிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களை சென்றடையுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்கு உலக நடப்புகள், அரசியல் நடப்புகள், பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அதற்கு மேலாக சொல்லி ஏமாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க. அதுக்கு மேலாக ஜென்எக்ஸ் சமுதாயத்தினர், இன்னையுடைய இளைஞர்கள் ஒரு 40-45 வரைக்கும் நாட்டில் அரசியல் மட்டுமல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல, அரசியலமைப்பு மட்டுமல்ல, வாழ்வாதாரம் மட்டுமல்ல, ஒரு சமூகமும் சமுதாயம் நாடு எப்படி போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அரசியல் மட்டுமல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாக்காளர்களை நாம் எப்படி செய்யணும்? அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சமகால அரசியல் வந்து அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது ஒரு இன்றியமையாத மாற்றம். அது அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, பொருளாதார மாற்றம், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த அரசியல் எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தானே. அதை தீர்மானிப்பது அரசு. அரசியல் அதிகாரம் மிக முக்கியமான. அரசியல் இல்லை, அரசியல் சொல்கிறத விட அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகார பகிர்வும் பங்களிப்பும் எல்லோருக்கும் கிடைக்கணும். இது வரைக்கும் ஒரு அரசியலை வந்து பின்வழியில் வந்து அந்த அரசியல் அதிகாரத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 70 வருஷமா தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைங்க, பேரப்பிள்ளைங்க இப்படி ஒரு வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கிடைக்காம ஒரு கான்கேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ வெளியிலிருந்து தகுதி படைத்த வாய்ப்புகளை தேடி இருக்கின்ற அந்த அரசியல் அதிகாரத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள், எத்தனையோ பேர் அவங்களுக்கு கிடைக்கலையே. அப்படிங்கும்போது இங்கிலீஷில் சொல்லுவாங்க டைனமிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. எது நடக்கணுமோ அது நடக்கும். அது யார் தடுத்தாலும் நடக்காது. அந்த மாதிரி இந்த டைனமிக் சேஞ்சஸில் ஒரு புரட்சி வரும்போது ஒரு புரட்சியாளர் உருவாகுவார். அது எப்படி உருவாகிறதுன்னு தெரியாது, ஆனால் அது மக்கள் கண்டெடுப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட புரட்சியாளரை, ஒரு அரசியல் புரட்சி தலைவரை மக்கள் தேடுறாங்க. அந்த தேடலில் கிடைத்த ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். என்ன அப்படின்னா, இந்த வெளியில் இயங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்கும் தகுதி படைத்தவர்கள், நான் தான் சொல்கிறேன், தகுதி படைத்த மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அரசியல் பங்களிப்பு சமமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஏகோபத்திய மக்களுக்கும், அரசியலை விட்டுட்டு பொதுவான மக்களுக்கும் இந்த உணர்வு இருக்கு. இந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைவர் வராரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா வாங்க, மகராசனா வாங்க, நாங்கள் இருக்கிறோம், எந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் அழைக்கிறார்கள். இதைத்தான் நான் சொன்னேன். 66, 77 அண்ணாவை அப்படித்தான் அழைத்தார்கள். இளைஞர்களும், அன்றைய இளைஞர்கள்
அன்றைய முற்போக்கு சிந்தனை உள்ள முற்போக்கு சிந்தனையாளர்கள் அண்ணாவை அழைத்தார்கள். அண்ணா வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 77 அதே மாதிரி ஒரு ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட ஒரு இளைஞர்களும் ஒரு புதுமையை ஒரு மாற்றத்தை நினைக்கக்கூடியவர்கள் தலைவர் வரணும், எம்ஜிஆர் வரணும்னு நினைந்தாங்க. அப்பவும் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி விமர்சனங்கள் நடந்தது. இது விசிலடிச்சாங்குஞ்சுகள், இவங்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா தேட்டரில் டிக்கெட். அதுதான் என்னுடைய கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் இந்த 67 தொடர்ந்து விளக்கம் கொடுத்து வருகிறீர்கள். விஜய் அந்த மேடைகளில் பகிர்ந்து கொள்கிறார். 67 அண்ணா வந்த பாதை என்பது நீதி கட்சியில் இருந்தார், பெரியாரோடு பயணித்தார். 77 எம்ஜிஆர் வந்தபோது கட்சியோட பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற இது பெரிய அனுபவங்களோடு தான் களத்தில் வந்தார். ஆனால் விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக செக்ரட்டரியேட்டு போக விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? நல்ல கேள்வி. அதாவது அண்ணாவையோ எம்ஜிஆரையோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து விஜய் சார் வரல. அண்ணாவுடைய ஜெராக்ஸ் காப்பி நான் அப்படின்னு விஜய் சார் வந்து தன்னை படுத்திக்கல. நான் எம்ஜிஆருடைய மறு அவதாரம் அப்படின்னு விஜய் சார் பிரகடனப்படுத்திக்கல. அவர்கள் செய்த மக்கள் பணியாற்றிய அந்த மக்கள் பணியாற்றியதை மக்கள் விரும்பியதை ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு வித்புவாயம் அடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. அவர் நிறையா வந்திருக்கலாம், 20 வருஷமாக உழைச்சிருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒன்று நம்ம மறந்துடுறோம். இவர் இது நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தாங்க. எதுக்கு ஆரம்பித்தாங்க? எதை ஒன்று செய்யணும். அவங்க கட்சி விஜயுடைய படத்தை ஒன்றுமா செஞ்சாங்க, சமூக பணியில் அவங்க செய்யலையா? செஞ்சாங்களே, நம்மளாம் மாற்றமே, அதை மறுக்க முடியாது. ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறிய பின் ரசிகர் மன்றத்திலேருந்தே சில வேலைகளை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ரசிகர் மன்றம் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றினாங்க. மக்கள் இயக்கமாக எதுக்கு மாற்றுறாங்க? அந்த ரசிகர் மன்றத்தை கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி சீர்திருத்துறாங்க? ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் மன்றமாக. மக்கள் மன்றம்னா என்ன அர்த்தம்? மக்கள் சேவகராக அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன் செய்யணும்னு அவர் விளக்கம் சொல்கிறார். என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தவங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும். நான் என்ன கைமாறு செஞ்சாலும் அது ஈடாகாது. ஆனால் நான் வந்து இதை செய்யணும் அப்படின்னு அவர் செய்கிறார். அதை செஞ்சுட்டு இருந்தார்ல. அப்போல்லாம் அவர் அரசியலுக்கு வரப்போறோம் டிக்ளேர் பண்ணார் இல்லையே. மக்கள் இயக்கமாக தானே பண்ணிக்கிட்டு இருந்தார், டிக்ளேர் பண்ணலையே. ஆனால் அந்த டைமில் தான் ரஜினி பண்ணிக்கிட்டு இருந்தார், கமல்ஹாசன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அது டிக்ளேர் பண்ணல. அப்போ படிக்கும்போது இந்த மக்கள் பணியெல்லாம் செய்யும்போது மக்கள் தேடுகிறார்கள், ஒரு தேடலை கண்டார்கள். பொதுமக்கள் இடத்தில் ஒரு தேடல் இருக்கிறது, சமூகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. என்ன வெற்றிடம்? அரசியல் வெற்றிடம். என்ன அரசியல் வெற்றிடம்? அதிகார பகிர்வை சமபங்காக கொடுப்பதற்கும், தகுதி உள்ளவர்கள் கொடுப்பதற்கும், யாருக்கு கிடைக்கிற அவங்களுக்கும் கொடுப்பதற்கும் வழி இல்லாமல் இருக்கிறது. ஒரு பேரிகேட் போட்டு இவங்களே இருக்காங்களே, அப்போ இது எல்லாத்துக்கும் பரவலாக்கணுமே, டீசென்ட்ரலைஸ் பண்ணணுமே. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னைக்கு விஜய் சார் வராட்டிலும் காலத்தில் ஒரு தலைவர் உண்டாகுவார். எப்படி மகாத்மா காந்தி உண்டாகினாரோ, எப்படி சுபாஷ் சந்திர போஸ் உண்டானாரோ, எப்படி தமிழகத்தில் அண்ணா தோன்றினாரோ, எப்படி அம்பேத்கர் தோன்றினாரோ, எப்படி காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து அண்ணா வந்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குனாரோ, இந்த பண்ணையாருடைய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய இந்த பண்ணையாருடைய மனப்பான்மையை உடைத்தெறிந்து ஒரு சாமானியனும் அரசியலுக்கு அதிகாரத்தில் வர வேண்டும் என்று உடைத்தெறிந்தாரோ, அது நினச்சிருப்போமா? இந்த தமிழ்நாடு நினச்சிருக்கோமா? அண்ணா என்று ஒருவர் வருவார், இங்கே சமத்துவம் சமநீதியும் கொண்டு சொல்லுவார். ஆனால் பெரியாருடைய கொள்கையாக இருந்தாலும் அது அரசியல் அமைக்கப்படும் போது உங்களிலிருந்து நான் விலகிச் செல்கிறேன், நான் வந்து மக்களாற்ற போகிறேன், உங்கள் பாதை வேறு என்னுடைய பாதை வேறு என்று தன்னை அமைத்து கொண்டு மக்களாற்ற வந்த ஒரு அண்ணா எப்படி தோன்றினாரோ, எம்ஜிஆர் வந்தார், அவரும் எப்படி தோன்றினார்? தன் சிறு வயதில் கஷ்டப்பட்டு இந்த மக்களுடைய வழிகளை உணர்ந்து தன் வழியாக உணர்ந்தார். இப்போது விஜயோட வருகைக்கு பிறகு 2 விமர்சனங்கள் தான் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது, நீங்கள் அறிவீர்கள். ஒன்று, அவர் ஒரு எலைட் பாலிட்டிஷியனாக, எலைட் லீடராக
தன்னை வந்து காட்டிக்கொள்ள விரும்புகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனமும், மற்றொன்று பேசி பேசி ஆட்சியை பிடித்த தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாரு, என்ன என்ன கொள்கையை பேசுகிறாரு, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறாரு, இவை எல்லாத்தையும் கடந்து வெறுமனே திரைப்படத்தில் வரக்கூடிய 2-3 டயலாக் மாதிரியே பேசிட்டு கடந்து விடுகிறார். அதை வந்து அவர்களுடைய ஏகோபித்த தொண்டர்கள், அஃப்கோர்ஸ் தற்போது கட்சிக்காரர்கள் வந்து விசிலடிக்கிறார்கள், கை தட்டுகிறார்கள், அப்படி கடந்து போகிறாரு. ஆனால் தமிழகத்தோட அரசியல் களம் என்பது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி பார்க்குறீங்க? நான் தெளிவாக ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக நச்சுன்னு பதில் சொல்லணும்னா, கொள்கை கோட்பாடு என்று சொல்லி கூக்குரலிட்டு கொள்ளடிக்கிற கூட்டம் தாங்க நடந்துட்டு. நீங்கள் கொள்கையை சொன்னீங்க, நீங்கள் சொன்னி தமிழகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு நீங்களே உங்கள்கிட்டே விட்டுற. இல்லை, ரொம்ப யதார்த்தமான பதில் நீங்கள் சொல்றது. அதாவது இத்தனை காலம் கொள்கை கோட்பாடை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த கருத்து வருது, எனக்குமே இந்த கருத்து இருக்கு, டு வெரி ஃப்ராங்க் வித் யூ. ஆனால் அரசியல் களம், ஒரு புதிதாக களம் காணக்கூடிய ஒருவருக்கு கொள்கை கோட்பாடு என்பது மிக முக்கியம் அல்லவான்னு கேட்குறேன். அதை நீங்கள் பைபாஸ் பண்ண முடியுமா? கொள்கை இல்லாமல், அதாவது அரசியல் அமைப்பில் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொள்கை இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியாது. நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் போனாலுமே நீங்கள் பாலிசியை சொல்லித்தான் ஆகணும், உங்களுடைய கொள்கைன்னு சொல்லி தரணும், இல்லை ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. வாட் இஸ் யுவர் பாலிசி, வாட் இஸ் யுவர், உங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன, நட்சல் என்னன்னு கேட்பாங்க. இது நீங்கள் இப்போ இது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அங்கீகாரம் வேறு. ஆனால் நீங்கள் பேசும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் இங்கே நடக்கல, இந்தந்த துறைகளில் இப்படி நடக்குது என்பதை கடந்து ஒரே வரியில் ஓவராலாவே பேசி பேசி இவர் கடந்து சென்று விடுகிறாரே அப்படின்னு சொல்றாங்க. 5 மணி நேரம் பேசுறத விட 5 நிமிஷம் பேசினா போதும். இப்போ 5 நிமிஷம் பேசினா போதும். இனி ஒரு 20 வருடம் கழிச்சு அமெரிக்கா மாதிரி வந்து தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது. என்ன சொல்கிறோம்னா, மக்களுடைய தேவைகளை மிகைப்படுத்தாமல். இல்லை, அதான் இப்போ நீங்கள் பேசும்போது கூட மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க, டெக்னாலஜி பேசுகிறீங்க, யூஎஸ் பேசுகிறீங்க, இப்படிலாம் கோட் பண்ணும்போது தான் இவர் தமிழக அரசியல் களத்துலேருந்து கொஞ்சம் அப்படி தனியாக யோசிக்கிறாரோ, கொஞ்சம் எலைட்டாக யோசிக்கிறாரோன்னு அந்த விமர்சனம் வருது. அதாவது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், சமகால அரசியலிருந்து நம்ம வந்து ரிஃபார்ம் பண்ணணும், அரசியல் ரிஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்கொயரி விசிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ விவாத மேடையில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ விவாத மேடையில் பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த சிஸ்டத்தை சீர்திருத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது ஏன்ட்டான்னு வருமா நான் சொன்னேன், இல்லை இது சீர்திருத்த நடவடிக்கை இல்லை, இது வந்து கிரீஸ் த வீலை வந்து கிரீஸ் போடுறாரு. அந்த மிஷின் வந்து இன்ன வரைக்கும் ஸ்டக்காகி நிற்கிது, இந்த ஸ்டக்காகி நிற்கிற இந்த மிஷினுக்கு வந்து இப்போ கிரீஸ் போடுறாரு, இந்த சிஸ்டத்துக்கு வந்து கிரீஸ் பண்ணி நல்லா ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு ஒரு டெஸ்ட்லேயே சொல்லுவோம். ஸோ இதை நாங்கள் செய்யலை. ரிஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்வீஸ். எஸ், நாங்கள் இதை செய்யலை, கிரீஸ் போடலை. நாங்கள் கிரீஸ் போடுறதுக்கு வரல, நாங்கள் வந்து சீர்திருத்தத்துக்காக வரணும். என்ன சீர்திருத்தம் செய்யணும்னா, எல்லாம் கிடைக்கணும் எல்லாத்துக்கும், நீ மட்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் இதை இன்னும் எதுக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு நல்ல ஃபிட்டிங் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே புரியும், இந்த நேயர்களுக்கும் புரியும். எம்ஜிஆர் வந்து அரங்கநாயகத்தில் சொல்கிறாரு, தலைவரை ஒரு கிராமத்தில் இருக்கணும், டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு அமைச்சராச்சு, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், படிப்பு இருக்கோ அவனுக்கு இல்லையோ, டக்குன்னு அமைச்சராச்சு அமைச்சராக்கி நீங்கள் வந்து கோட்டையில் நிறுத்திட்டீங்கன்னா ஃபைலெல்லாம் எப்படி பார்க்குறது, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட எப்படி நம்ம கேள்வி கேட்குறது, ஒரு திட்டத்தை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களுக்கு முன் அனுபவமே இல்லை அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்கும்போது அவர் தலைவர் சொல்கிறாரு, ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு விளிம்பு நிலையில் உள்ளவன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு அரசியலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியலில் ஒரு பதவி கொடுத்தா, பெரிய பதவி மாநில லெவலில் ஒரு பதவி கொடுத்தா கூட அவனை அதில் உட்கார வைக்க மாட்டாங்க. அவனை தோண்டி தோண்டி நோண்டி 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 தட்டி 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 அவனை கீழே கொண்டு வந்துடுவாங்க. அவனை செயல்படவே விட மாட்டாங்க அரசியல் கட்சியில். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு வசதியை படைத்தவனை, ஒரு சமுதாயத்தில் முன்னேறினவனை நீங்கள் ஒரு கிளை செயலாளரை கொடுத்தா போதும், அவன் அதிலிருந்து கிளையிலிருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து மந்திரியாய் அவன் அமைச்சராகிடுவான். நீங்கள் கிளை செயலாளரை கொடுத்தா போதும், அவன் முன்னேறிடுவான். இதுதான் இந்த கட்டமைப்பு. இதை சமநிலை கொண்டு வரணும்னா
அவனை கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அவனை எப்படி வேலை பார்க்குறாரு காலம் அவனுக்கு படித்து கொடுக்கும். அதான் டைனமிக் சேஞ்ச். இல்ல அந்த மாற்றத்தை நீங்க உண்டு பண்ண நினைக்கிறீங்க, புரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கான உரிமை, இதுதான் உங்களுக்கான உரிமை, அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா இங்க வந்து கூட்டம் வந்து பெரிய கூட்டம் சேர்கிறது, அது மறுப்பதற்கில்லை. ஆனால் கூட்டம் என்பது வெற்றியை தராது, கூட்டணி தான் வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு வாதமும், அரசியல் படுத்தப்படாத தொண்டர்கள் வெறுமனே ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. விஜயை பார்க்க வேண்டும், திரையில் பார்த்த விஜயை நாங்கள் தரையில் பார்க்க வேண்டும் என்பதை கடந்து எந்த விதமான புரிதலுமே அவங்க கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு வாதம் பலராலும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் ஒரு கலா ஆய்வு பண்ணுவீங்களா இல்லையா? இந்த இடத்துல இந்த வீடு கட்ட கண்டிப்பாக தண்ணி இருக்குமா? இந்த இடத்துல பில்டிங் கட்டால் நாளைக்கு இந்த ரோடுக்கு இந்த வீடை இடிச்சிருவாங்களா, இடிக்க மாட்டாங்களா? இந்த வீடுக்கு இங்கே செட்னா சுகமாக இருக்குமா? பள்ளிக்கூடங்கள்லாம் பக்கத்தில் இருக்கா? குழந்தைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கா? கடைக்கண்ணியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு சர்வே பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக. எந்த ஒரு திட்டமும் அப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் 30 வருஷமாக நற்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அதை மறந்துடுறீங்க. 30 வருஷமாக நற்பணி பண்ணி அவர் தானாக பண்ணலை, தன்னுடைய தொண்டர்களை வச்சு பண்ணுறாரு. அடிக்கடி தொண்டர்களை மீட் பண்ணுறாரு, அந்த தொண்டர்களுடைய ஃபீட்பேக்கை வாங்குறாரு, மக்களை சந்திக்கிறார். அதுவும் இல்லாமல் மக்களுடைய எண்ணங்களை நடிப்பார் அந்த தொழிலை செய்கிறார். அப்போ அவருக்கு மக்களும் அந்த இதுவும் பொதுமக்களுடைய இதையும் வந்து அவருக்கு தொடர்புலேயே இருக்கார். இப்போ இதை தெரிஞ்சிட்டு இதையெல்லாம் பார்க்காம இந்த தொண்டர்களை வைத்து ஓட்டாக வராது அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்கன்னா நீங்கள் வருவீங்களா? அப்போ இந்த தொண்டர்கள் ஓட்டாக வருவது மட்டுமல்ல, ஒரு புதிய அரசியலில் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை மக்கள் அமோகமாக வரவேற்கிறார்கள் என்பது தெரிந்து அதை புரிந்து அவர்கள் சொல்கின்ற அந்த கூத்தை மதிப்பு கொடுத்து, ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் விமர்சனம் தள்ளுங்க, எங்களுக்கு அரசியல் தெரிய வேண்டாம். அதுக்கு தான் நான் 70 உதாரணத்தை சொன்னேன். விசிலடிச்சான் குஞ்சுகளும் டிக்கெட் வைக்கிறவனும் அரக்கால் ட்ரோசர் போட்டவனும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான். அதைத்தான் இப்பவும் சொல்றாங்க. தொண்டர்கள் இந்த விஷயங்கள் பேசும்போது நிர்வாகிகள் அளவில் கூட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது தாவேகா மீது. திமுகலேருந்து அதிமுக வருது, அப்புறம் நிறைய கட்சிகள் பாமக தேமுதிகலாம் வந்தபோது கூட எக்ஸிஸ்டிங்காக இந்த பெரிய பார்ட்டிஸ்லேருந்து மிக முக்கியமான நிர்வாகிகள் கூட சேர்ந்தாங்க நம்பிக்கையோட. ஆனால் தேமுதிக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அப்படி யாருமே பிற கட்சிகளிலிருந்து யாருமே எந்த தலைகளுமே வந்து சேரவே இல்லையே, அந்த அளவிற்கு தான் நம்பிக்கையை விதைத்திருக்கிறதா தாவேகா அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம்? இதுக்கு பதில் நான் என்ன சொல்லணும்னா, திருப்பியும் 70 தான் போகிறேன். இப்போ தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் எங்கள் மாவட்டம் எடுத்துக்கங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாவட்ட செயலாளர், டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் பிஜேபிலையும். ஆனால் தாவேக்கால தமிழக வெற்றி கழகத்தில் இந்த 10 சட்டமன்ற தொகுதியும் 5 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளர் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இன்றைக்கி டிஎம்கேல அப்படி பண்ணிட முடியுமா? இதே கோயம்புத்தூரை 5 மாவட்ட செயலாளர் ஆக்கி அங்கே பண்ணிட முடியுமா? இதே அதிமுகவில் 5 மாவட்ட செயலாளர் போட்டுற முடியுமா? அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போட்டுற முடியுமா? அப்போது அது மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கிற மாவட்ட செயலாளர் மாற்றிட்டு இன்னொரு மாவட்ட செயலாளர் டிஎம்கேலே ஏடிஎம்கேலே போட்டுற முடியுமா? அப்போ அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? ஹைரார்கி இருக்குது. அங்கே என்ன இருக்குது? வாரிசு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? மற்றவங்களுக்கு வரவழைக்க வாய்ப்பு மூடப்பட்டிருக்கு. இப்போ அதற்கும் தலைமை கழக நிர்வாகிகளோட நியமனத்துக்கு என்ன தொடர்பு? அதான் சொல்லி வராது. இப்போ தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க, சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு மாவட்ட செயலாளர் ஃபிசிக்கல் கேண்டிடேட், இப்படி பல வீரர்களை வந்து போட்டு நீங்கள் போதும், நம்முடைய என்ன மக்களுக்கு செய்யணும், நமக்கு படம் வர வேண்டாம், மக்கள் தான் நமக்கு முக்கியம், மக்கள் தான் தீர்ப்பளிக்க போகிறாங்க, நாளைக்கு ஓட்டு போடுறது மக்கள் தான். பெரிய ஆளுக்கு நான் வெளிப்படையாக கேட்குறேன், பிற கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தாவேகாவிற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏற்க மறுத்தீர்களா, இல்லை யாருமே உங்கள் பக்கம் வரலையா? அதான் என்னுடைய கேள்வி. நிறைய பேர் கேட்கிறார்கள். அது உண்மையா? என்னிடத்தில் நிறைய பேர் கேட்கிறார்கள். நான் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. என்னிடத்தில் நிறைய பேர் கேட்கிறார்கள். ஆனால்
தலைமை காம்ப்ரிஹென்சிவ் இருக்குது, இல்லை ஒரு எல்லாம் காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது. எதை எப்படி எந்த நேரத்தில் என்ன விதத்தில் செய்ய வேண்டும் என்று நம்ம 2 பேரும் பேசுறதுக்காக ஒரு அரசியல் கட்சியில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய முடியாது. அரசியல் கட்சி இது, வளரும் இவால்விங் பார்ட்டி, இதில் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். அப்புறம் எதுக்கு 50 வருஷம் இருக்க டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க? அவசியமாக அவங்களுக்கு தேவையில்லை. பொது பார்வையாளர்கள் அது ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கணும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையான்னு கேட்குறேன். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மீடியாவுக்கோ விமர்சகர்களுக்கோ கட்சி ஆரம்பிக்கவில்லை, பொதுமக்களுக்கும் வாக்காளருக்கும் தான் கட்சி அமைக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்தவே இல்லையா? அது நீங்கள் பேசலாம், மீடியா பேசலாம், விமர்சனங்கள் பண்ணலாம். அண்ணா சொல்லுவார், விமர்சனங்கள் பேசுகிறதா அண்ணா உங்களை பற்றி பெருசாக ஒரு நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க, உங்களை விமர்சனம் பண்ணி ரொம்ப படிக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே தம்பி ஒரு பெட்டர் மார்க்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சுருந்த வால் போஸ்ட் பக்கத்தில் வரவங்களாம் படிச்சுட்டு போட்டோம். இதுதான் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் யார் விமர்சனம் பண்ணாலும் எங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும். என்ன செய்யணும்னா பெரிய ஆசை வார்த்தைகள் சொல்ல வேண்டியதில்லை, எங்களால் என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்ய முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதைத்தான் சொல்லுவோம். மக்களை திசை திருப்புவோ, நம்பிக்கை துரோகம் பண்ணுவதற்கோ நாங்கள் தயாராகலை, அதற்கு நாங்கள் வரவில்லை. நீங்கள் ஒரு தலைவர் மக்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்கிறார். அப்பொழுது உணரும்போது தான் அவர் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியானவர் என்று நான் பார்க்கிறேன். நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் பார்ப்பது என்னன்னா, நீங்கள் ஒரு மக்களுடைய கவலையை உங்கள் கவலையாக உணர்கின்ற பொழுதுதான் நீங்கள் எனக்கும் தலைவராக இருக்க முடியும், மக்களுக்கும் தலைவராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார். அவர் அவர் இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வேஷ்டி கட்டி ஒரு துண்டை போட்டு இது வரைக்கும் மடித்து விட்டு மீசை இப்படி வச்சு இங்கே ஒரு 2-3 செயினை போட்டு இந்த பக்கம் ஒரு 4 செல்ஃபோனு, இந்த பக்கம் 4 செல்ஃபோனு, பின்னாடி ஒரு 4 பேர் வருது, அண்ணன் வந்தோடனே டக்குன்னு திறந்து விட்டு அண்ணன் வராருன்னு அப்படியே கஞ்சி போட்டு வெஸ்ட் சட்டையை போட்டு வருது. இது அரசியல் கிடையாது. இது இந்த காலத்து அரசியல் இல்லை. இப்போ நானே சொல்கிறேன்னு இல்லை, இப்போ டவுன் டு எர்த் கனெக்ட் ஆகணும்னு நீங்கள் அப்படிதான், அதனால அப்படி இருக்காருன்னு சொல்ல வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது என்னன்னா, மக்களுடைய மனநிலை, மக்கள் என்ன விரும்புகிறார்கள், ஏற்புடைய தலைவரை. இப்போ இதை தான் விரும்புகிறார்களா? ஏற்புடைய தலைவரை மக்கள் என்ன விரும்புகிறாங்க, இதுதான் விரும்புகிறார்கள் நீங்க நம்புறீங்க. மக்கள் என்ன விரும்புகிறாங்க சொல்றேன், மக்கள் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா சொல்றேன், அதுக்கு டிஃபைன் பண்றேன். மக்கள் என்ன விரும்புகிறாங்க கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு டிஃபைன் பண்றேன். ஏற்புடைய தலைவரை, பாசாங்க செய்யாத தலைவரை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தராத தலைவரை, அடுக்குமொழியில் பேசி மக்களை திசை திருப்பாத தலைவரை, யதார்த்தமான தலைவரை, அறிவார்ந்த தலைவரை, நாளைய சந்ததியினருடைய வழியையும் எதிர்காலத்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவரை, இன்றைய பொருளாதார விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற ஏற்புடைய தலைவரை, இன்றைய இளைஞர்களுக்கு ஈர்க்கக்கூடிய தலைவரை, ஒரு தலைவரை மக்கள் தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட தேடுகின்ற தலைவர்களை யார் என்று பார்த்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு இருக்க தமிழகத்தில் இருக்க அரசியல் தலைவர்களில் விஜய் சார் தான் அவர்களுக்கு ஏற்புடைய தலைவராக. யாருக்கு? வாக்காளர்களுக்கு. அதில் அரசியல் கட்சி தலைவர் இருக்கலாம், தாவேக்காகவும் இருக்கலாம், பொதுவான அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறேன். இதற்கு மேலாக அரசியல் கட்சியை சாராத நடுநிலையாளர்கள் 15% ஓட்டு இருக்கு, 15% ஓட்டு இருக்கு. அவங்க எந்த கட்சிக்கும் சேர்த்து மாட்டாங்க. நாளைக்கு போலிங் அன்னைக்கு முதல் நாள் தான், சரி இவனும் பரவாயில்ல இவனும் பரவாயில்ல, இவனும் திருடன் இதில் யார் கொஞ்சம் பெட்டர் அவனுக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நடுநிலையாளர்கள் இது வரைக்கும் நடந்தது. ஆனால் இப்போ நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்பா அவங்களுக்கு நினைக்கிறாங்க. யாரு? கட்சி சாரா. அதான் என்னுடைய இறுதியான கேள்வியை கூட நான் வைக்கலாம்னு நினச்சேன். 2 கேள்வி நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். 26 சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்னதாக
எவ்வளவோ சுற்றுப்பயண களங்களை தமிழகம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வந்து வீக்கெண்டு லீடராக சாட்டர்டே மட்டும் போயிட்டு சண்டே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மீண்டும் நான் அடுத்த சாட்டர்டே வரேன் அப்படின்றது வந்து நிறைய விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. அது உங்களுக்கு தலைமை உணரவில்லையா? அதுதான் உங்களுக்கு அதாவது மெடிக்கலாக சொல்ல போனால் ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா இங்கே சொரியும், இங்கே சொரியும், இங்கே சொரியும். ஒரு கட்டத்தில் சொரிப்பு அரிப்பு ஜாஸ்தியானோடனே நீங்கள் சிரிப்பீங்க, எரிச்சல் படுவீங்க, கோவப்படுவீங்க. அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். அது உங்கள் மேலே குற்றம் கிடையாது. அந்த அலர்ஜி உண்டாக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பயண திட்டம் என்பது திட்டமிட்டு இப்போ செய்தது தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு மூலம். அதாவது மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இடையூறுலாம் வேலை நாட்களில் நம்ம ஒரு இது இருக்கணும். நமக்கு நம்மளால் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நம்மளை நம் மேல் அன்பு கொண்டவர்கள் வந்து அபரிதமாக கூடிவிட்டால் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சனிக்கிழமை பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி இடையூறு செய்கிறாரோ? அப்படி இல்லை, கட்சிகளுக்கு இல்லை, பொதுமக்கள் தான் இருக்கும். திருப்பி தமிழக வெற்றிக்காலை தலைவர் சொல்கிறது, எங்களுடைய பணி நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரோம், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் சனிக்கிழமையில் வந்தோம்னா அன்னைக்கு ஸ்கூல் இருக்காது, காலேஜஸ் இருக்காது, மற்ற சில ஆஃபீஸஸ்லாம் கொஞ்சம் லீவ் இருக்கும், கொஞ்சம் கன்சிடரபிள் க்ரௌடு இருக்காது, டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அவங்களும் வீட்டில் கொஞ்சம் இது இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல போகலாம். டெய்லி நம்ம போகும்போது பாருங்க, நேற்றே போனோம், 4 இடத்துக்கு தீர்மானித்தோம், 2 இடத்து தான் போக முடிஞ்சது. ஸோ 2 இடத்துக்கு எதிர்பார்த்த இடங்களில் பேசவில்லை, அதிருப்திகளை உணர முடியும், கூட்டங்கள் இருந்தது. ஆகையினால சரி இதெல்லாம் பார்த்து தான் நினச்சோன்னா செய்கிறோம் அப்படின்றது. மற்றபடி லீவ் எடுத்துகிட்டு போனால் சனிக்கிழமை போனால் அரசியல் பண்ண முடியுமா? அரசியல் அனுப்போம். நீங்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் பண்ண சனிக்கிழமை மட்டும் தான் முதலமைச்சர் பண்ண சொல்ல முடியுமா? மக்கள் பணிக்கு வந்து விட்டாலே 24 மணி நேரமும் ஒரு தலைவர் என்கேஜாக இருப்பார், தயாராக. என்னுடைய இறுதியான கேள்வி திரு ஸ்ரீதர், அதாவது புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு தமிழக அரசியல் களத்தில் ஏறக்குறைய 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 2 கோடி வாக்கு பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். அதில் ஏறக்குறைய 1.18 கோடி வாக்காளர்கள் தான் நான் சொன்ன அந்த பட்டியலில் வராங்க. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள். இந்த வாக்காளர்கள்லாம் அதாவது உறுதியாக தாவேக்கு தான் போடணும் ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்கீங்களோ? இதுக்கு நான் பதில் வந்து, நீங்கள் கவுண்டிங் அன்றைக்கி டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறது, நீங்கள் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு விடை அப்போ தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கவுண்டிங் பாருங்கள், 26 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கவுண்டிங் அன்றைக்கி அது தெரியும். இது வந்து நிஜமாகும். இது அதாவது என்னென்னா, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது எல்லா அரசியல் கட்சியும் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி, வரவேற்கக்கூடிய கேள்வி. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை திரும்பி பார்க்க வேண்டும். வேர் வி ஆர் ஸ்டாண்டிங். ஒரு போருக்கு போகும்போது மதப்பில் போகக்கூடாது. நம்மளை விட யாரும் இல்லை அப்படின்னு போகக்கூடாது. யானைக்கும் மனுஷருக்கும் நம்ம எங்கே நிற்கிறோன்னு முதல்ல தெரியணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எதிராளி யார், நம்முடைய இலக்கு என்ன, நம்ம என்ன ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு எப்படி ஏற்படும், இந்த மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு சோசியல் சென்ஸ் வேணும், ஒரு சமூக அக்கறை வேணும். கோட்பாடு கொள்கைன்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்கக்கூடாது. அதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, புளிச்சு போச்சுப்பா, அனுபவிச்சிட்டப்பா, மாற்ற வேணும்பா, யார் வந்தா என்ன, இதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அவரை எடுத்துருப்பாங்க. மக்கள் விரும்புகிறாங்க. நான் வரேன் அப்படின்றாங்க. ஐயா வாப்பா, அண்ணே வாங்க, தம்பி வா, அண்ணே விஜய் அண்ணே வாங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக மிகைப்படுத்தல் இல்லை, யதார்த்தமான அரசியல், நவீன அரசியல், சீர்திருத்த அரசியல், அதாவது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு புனிதமான ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல். இதில் வந்து வியப்பதற்கோ சிரிப்பதற்கோ ஒன்றுமில்லை. நீங்கள் இதனுடைய விளைவு, இதனுடைய நெட் ரிசல்ட் 26 தேர்தலுடைய எண்ணிக்கையின் போது, வாக்குகள் எண்ணிக்கும் போது பிரதிபலிக்கும். இது என்னுடைய 40 கால அரசியல் அனுபவத்தை இதை நான் சொல்லுவேன். நான் சொல்வது மிகைப்படுத்தலோ இல்லை, மக்களுடைய ஏகோபத்திய வரவேற்பும் ஆதரவும் 26 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்குகளை எண்ணும் போது, அது வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது நான் சொன்னது உண்மையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதனால் அப்பொழுதாவது அரசியல் கட்சிகள் தங்களை தானே
இந்த காலத்திற்கு ஏற்ப, மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மக்களை ஏற்புடைய தலைவர்களாக, ஏற்புடைய கட்சிகளாக, ஏற்புடைய அரசியலை எல்லோரும் தர வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம், அதுதான் உண்மையான மக்களாட்சி. உங்கள் தலைவர் பாணியில் சொல்வதென்றால் வெயிட்டிங். நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நெல்லை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சிறப்பு நேர்காணலில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.